ஸோ ரூ. 100 பொருள் விற்றா ஒரு ரூ. 6 நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 6 தான் உங்கள் பணம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கலே இன்னைக்கு என்னன்னா, அதாவது வரவேட்டனா செலவு பத்தனா ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா சார், இதான் டெய்லி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோமே அப்படின்னா, முதல்ல நமக்கு கிராஸ் மார்ஜின் என்ன தெரியும். நிதி சுமையை முதல்ல அட்டாக் பண்ணுறது என்னன்னா, இவர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு சூதாட்டமாக பார்க்காமல், புரிதல் இல்லாததான் மேட்ரே இங்க. கரெக்ட். அதுவே ஒரு சூதாட்டம் அப்படி கிடையாது, அது ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ நிதி பிரச்சனை இருக்குன்றது ஒரு பொதுப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட். முதல் கேள்வி, ஏன் நிதி பிரச்சனை வந்தது? பேப்பர் எடுத்து முதல்ல எழுதிக்கோங்க. முதல்ல ஏன் எனக்கு நிதி பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா, ஒன்று அவருக்கு பிளானிங் இருந்திருக்காது. சரி, பொருளை விற்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு பணம் வேணும். ஆமாம். கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பணம் வேணும். சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். கரெக்டாக? இது 3 தானே. கேபிட்டல் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும், ரா மெட்டீரியல் சப்ளையர்ட்டு வாங்குறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ஓபெக்ஸ் வேணும். இது 3த்தையும் அவர் வச்சு ஆரம்பிச்சாரா, இதெல்லாம் வருங்கன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு பண்ணிருக்கலாம். ஆனால் பணம் வித்திருக்க முடியாது, பணம் வந்திருக்காது மார்க்கெட்லேருந்து. அப்போ நிதி சுமையாக இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, வாங்கின கடன் இஎம்ஐ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக போட்டு வாங்கியிருக்கலாம், கணக்கு பண்ணாது பண்ணியிருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து உங்கள் கம்பெனியோட டேர்ன் ஓவர் எவ்வளவோ அதில் 28%லேருந்து 30%க்குள்ளே தான் இருக்கணும் உங்கள் லோன். அதுக்கு மேலே போனால் உங்களால் ரீபே பண்ண முடியாது. கரெக்ட். இன்னொரு விஷயம், உங்கள் கம்பெனியில் விற்கிற பொருள் இருக்கு இல்லையா, சேவை பண்ணாலும் பொருள் விற்றாலும் அதுக்கு ஒரு மார்ஜின் இருக்குல்ல, ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் சொல்கிறோமே, அந்த மார்ஜின் வந்து எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க சார், 60 ரூபா கொடுத்து ரா மெட்டீரியல் வாங்குறீங்க சார், மீதி 40 ரூபா இருக்கா? அதில் 20 ரூபா வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் சார், 80 ரூபா இருக்கா? மீதி 20 ருபீஸ் இருக்குது. இந்த 20 ருபீஸ் தான் கிராஸ் மார்ஜின் வச்சுக்கோங்க. ஓகே. அதாவது ரா மெட்டீரியல் கொடுத்துட்டீங்க, ஸ்டாஃப் சேலரி லாஜிஸ்டிக்ஸ்லாம் பண்ணிட்டீங்க, ஓபெக்ஸில் இன்னும் கூட சில ஆட் பண்ணலாம், ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு வச்சுக்கலாம், லாஜிஸ்டிக்ஸ் வச்சுக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டி, தண்ணி, வாட்டர், டீ, இந்த மாதிரிலாம் போச்சுன்னா கடைசியில் ஒரு 10 ரூபா 12 ரூபா ஒரு கம்பெனி நிற்குதுன்னா அதான் அவருடைய மார்ஜின். அதில் டேக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு கார்பரேட் டேக்ஸ் கட்டணும். அதெல்லாம் போனால் கையில் ஒரு 5 ரூபா 6 ரூபா. ஸோ 100 ரூபா பொருள் விற்றா ஒரு 6 ரூபா நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 ரூபா தான் உங்கள் பணம். ஓகே, நீங்கள் எடுத்துன்னு போகிற பணம், ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கட்டுற இஎம்ஐயே 25 ரூபா இருந்ததுன்னா அப்போது முதல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணுவார் அவர், பிஸ்னஸ் தான் அப்படி தான் இருக்கும், வியாபாரம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குவார் இந்த கடன் அடைக்கிறதுக்கு. ஓகே, அது குட்டி போடுமா, அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு அங்கே போவார். ஸோ உடம்பை சுற்றி நமக்கு வந்து கடன்கள் உருவாயிடும். ஆனால் வர மார்ஜின் 6 ரூபா தானே. ஆமாம், அது 6 ரூபா நான் எப்போ சர்வீஸ் பண்ணுறது? நிதி சுமை அதிகமாகிடும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கலே இன்னைக்கு என்னன்னா, அதாவது வரவேட்டனா செலவு பத்தனா ஆயிடுச்சு. ஓகே, அப்போது என்ன செய்யணும்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா சார், இதான் டெய்லி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோமே அப்படின்னா, என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, முதல்ல நமக்கு கிராஸ் மார்ஜின் என்ன தெரியணும், நெட் மார்ஜின் என்ன தெரியணும். நம்ம கம்பெனியில் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுறோம் பண்ணிவிட்டு 2 விதமாக இதை அணுகலாம். ஒன்று, என்னுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, சப்ளையர்கிட்ட ப்ரைஸிங்கில் நெகோஷியேட் பண்ண தெரியணும். ஓகே, நம்ம பணம் வந்து 3 இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கு எல்லா பிஸ்னஸ்லையுமே. ஒன்று, சப்ளையர்கிட்ட நம்ம நெகோஷியேட் பண்ண தெரியல. ஓகே, அதனால நம்ம அதிகமாக கொடுத்து அந்த ரா மெட்டீரியலை வாங்குறோம், இன்புட் காஸ்ட்டு. ரெண்டாவது, விற்கலை, ஓகே, சேல்ஸில் வீக் கம்பெனி. மூணாவது, வித்த இடத்துல பேமெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ பேமெண்ட் வரல. ஸோ எனக்கு பேமெண்ட்டு, ஒரு கஸ்டமர் நீங்கள் எனக்கு 100 ரூபா தரணும், நான் சப்ளை பண்ணி 30 நாள் ஆச்சு, பேமெண்ட் வரல. இப்போ எனக்கு அந்த பேமெண்ட் வந்தால் தான் நான் ரா மெட்டீரியல் வாங்க முடியும் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், கடன் வாங்குறேன், ரா மெட்டீரியல் வாங்குறேன். ஸோ இங்கே கடன் ஆகிடுச்சா, நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கலையா, இப்போது என்னுடைய பொருளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு எனக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்காதனால் உங்களுக்காக சேர்ந்து நான் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எம்எஸ்எம்இயோட பெரிய சேலஞ்சே தான் அவுட்ஸ்டாண்டிங் வந்து அப்படியே மேலே 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 மேலே. ஏன்னா சேல்ஸ் விற்கணும்னு போகும்போது, விற்கும்போது சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறான், விற்றுருவான், பேமெண்ட் கலெக்ட் பண்ண மாட்டான். ஏன்னா கஸ்டமர் என்ன சொல்லுவார், நான் உனக்கு ஆர்டர் தரேன், பேமெண்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா அவருக்கு ப்ரெஷர் அங்கே. அப்போ நம்மளுடைய கம்பெனியோட பாலிசி என்ன? ஓகே,
நான் போகிற இடத்துலாம் கேட்குறேன் என்னன்னா, உங்கள் கம்பெனி பாலிசி என்ன? இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருந்தது. ஓகே. அந்த கம்பெனி நாங்கள் என்ன பண்ணோம்னா, சார் 100% அட்வான்ஸ் கொடுத்தா தான் பில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? எவனும் ஆர்டர் கொடுக்க மாட்டான் சார். சேல்ஸ் மேனேஜர் சொன்னார், அப்படிலாம் ரொம்ப பேசிட்டீங்கன்னா யாரும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. சரி, இது வரைக்கும் நான் கொடுத்த ப்ரைஸ்லேருந்து நான் 10% கம்மியாக தரேன். ஓகே. உங்களுக்கு மற்றவங்களோட 5% ரூபா கம்மியாக பொருள்னா 90 ரூபாய்க்கு தரேன். நான் தரேன். ரேட்டு கம்மி பண்ணி தரேன். எனக்கு 100% அட்வான்ஸ் வேணும். இவங்ககிட்ட நான் அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்டில் போராடுறதை விட, ஓகே, போராடி பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை விட, இவங்களுக்கே டிஸ்கவுண்ட்டை கொடுத்து பேங்க்குக்கு போகாமல் என் பணத்தை வசூல் பண்ணிடலாம்ல. சூப்பர் சார், சூப்பர். இந்த மாதிரி நிறைய, அது எல்லா தொழிலுக்கு இதை அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் போய் பார்க்கணும், இந்த தொழில் எப்படி டியூன் பண்ணலாம், எங்கே சரி பண்ணலாமா, சப்ளையரில் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண வைக்கலாமா, அவுட்ஸ்டாண்டிங் டைட் பண்ணலாமா, அது எதுவுமே இல்லையா சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாமா. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்போக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸ்னுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாது, ஆனால் பண்ண முடியும். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த பணம் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த 3 இடங்கள்ல டியூன் பண்ண முடியும். டியூன் பண்ண முடியும். அழகாக டியூன் பண்ணலாம். வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணலாம். ஸோ இது ரெண்டாவது. கடைசி பாயிண்ட் நிதி சுமை. அந்த நிதி சுமையை முதல்ல அட்டாக் பண்ணுறது என்னன்னா, இவர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. இப்போது நான் போய் கேட்பேன், சார் உங்கள் நிறைய நான் எம்எஸ்எம்இக்கெலாம் சர்வீஸ் பண்ணுறதுனால நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம், எவ்வளோ சார் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டா? இல்லை சார் பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் மேனேஜபிளாக தான் இருக்குது, 12%, 10% முடிஞ்சிடும். வேறு ஏதாவது இருக்கான்னு கேள்வி கேட்பேன். கன்சல்ட்டிங்காக வரும்போது உடனே வாய்த்துன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாமே சொல்கிறது வலிக்கும் வேறு. துருவி ஏன்னா என் வேலை வந்து துருவி கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதானே என் வேலை. என் ப்ரொஃபஷன் அதானே. கரெக்ட். கேட்கும்போது தான், இல்லை சார் அது ஒன்று இருக்குது சார், ஒரு 3 லட்சம், இங்கே ஒரு 8 லட்சம், இங்கே ஒரு 25 லட்சம், ஐயோ ஒன்று ஒன்றா வெளில வரும். அப்போது அது எவ்வளோங்க இன்ட்ரெஸ்ட்டு? அது கொஞ்சம் 2% சார். அப்போது 2%, ஸோ 24% per annum. ஒரு இடத்துல 12, இன்னொரு இடத்துல 18, இன்னொரு இடத்துல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்கேன், அவர் எதுவும் கேட்க மாட்டார், ஆனால் அவருக்கு பணம் வேணும், அவர் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காரு, இப்போ கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 100 ரீசன்ஸ் வருங்க. அப்போ நம்ம ஒன்று தானே டாக்டர் மாதிரி. இப்போ இவருக்கு முதல்ல எதை அட்டாக் பண்ணலாம், எது இவருடைய பணத்தை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கு, அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம நானே மேடல்லையே பேசியிருக்கோம். ஆமாம், அவலான்ச்சி, ஆமாம், அந்த மாதிரி ஸ்னோ பவுலிங், இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஃபினான்ஷியல் டெர்மினாலஜி. ஆமாம். ஸோ இதுதான் விஷயம். பிஸ்னஸ் அட்வைசராக இப்போ ஷேர் மார்க்கெட் டவுனில் போயிட்டு இருக்குல்ல சார், ஸோ இப்போ ஐபிஓ வர்றதுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அதாவது இப்போது இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 900 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம், ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியும் உங்களுக்கு, 5 விஷயத்தினால பிரச்சனையாச்சு. ஒன்று ட்ரம்ப்பு. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் மார்க்கெட் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆடுறதுனால யூரோப்பியன் மார்க்கெட் இஸ் ஆக்சுவலி நவ் டெவலப்பிங். பல ரீசன்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, டேரிஃபு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டான் வெளில பணத்தை. ஆமாம், எடுத்துன்னு போயிட்டு வெளில போடுறான், உள்ளே வரான் வெளில போகிறான், நடக்குது. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன், நான் என் வியாபாரத்தை வளர்க்க போகிறேன். சரி, எனக்கு கஸ்டமர் இருக்காங்க, எனக்கு கேபிட்டல் வேணும். இப்படி தானே நீங்கள் இந்த பிஸ்னஸை பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் உழுது மேலே போகுது பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வியாபாரத்துக்கு நீங்கள் பணம் தேவை, எனக்கு கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கன்சியூமர்ஸ் இருக்காங்க, என் ப்ராடக்ட் க்ரோத் இருக்குது, பணம் வேணும் எனக்கு. தயாரமாக நீங்கள் உள்ளே வரலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி நினச்சி நாளைக்கு வர முடியாதுல்ல, எப்படியா இருந்தாலும். வில் டேக் another 6 months 1 year ஆகும். மார்க்கெட் எப்போ வேணாலும் ரிவைவ் ஆகலாம். இப்படியேவா இருக்க போகுது மார்க்கெட் சொல்லுங்கள். கரெக்ட். ஸ்டாக் மார்க்கெட் எப்பவும் கீழே வரும் மேலே போகும். அடுத்த ஒரு வருஷம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? சொல்லவே முடியாது. அடுத்த ஒரே மாதத்தோட சரியாகலாம். அதனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்டாக் மார்க்கெட், என் வியாபாரத்தை கட்டமைக்கிறதுக்கு நான் வந்து ரெடி ஆகிட்டேன்னா தாராளமாக நீங்கள் வரலாம். வேல்யூவேஷன் பண்ணி தான் பண்ண போகிறாங்க எப்படியும் கம்பெனி. கரெக்ட். முன்னாடி மாதிரிலாம் சும்மா வந்து கண்ணை மூட்டி யாரும் வேல்யூவேஷன் பண்ண போகிறது இல்லை. கரெக்டாக. இப்போ வேல்யூவேஷன் நிறைய தப்பான வேல்யூவேஷன் நடந்திருக்கு மார்க்கெட், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாம். அதனால் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. நீங்களும் அதை அந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுங்கன்றதான் என்னுடைய இன்புட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு சூதாட்டமாக பார்க்காமல், எப்படி பாருங்களேன், இப்போ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கும்போது எனக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்டு போன்னு சொன்னால் பிடிக்கல அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. புரிதல் இல்லாத தான் மேட்ரே இங்கே. கரெக்ட். அதுவே ஒரு சூதாட்டம் அப்படி கிடையாது. அது ஒரு இண்டஸ்ட்ரி, அது ஒரு இண்டஸ்ட்ரி, அது ஒரு மார்க்கெட்டு. அந்த டைனமிக்ஸை புரிஞ்சு செய்யணும். ஸோ அவர் கேட்ட கேள்வி, ஐபிஓ கம்பெனியை லிஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா?
எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது, அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். நெட்டில் போனாலே எல்லாமே இருக்குது, நீங்கள் யாரையும் கேட்க வேணாம். நெட்டில் போனாலே கிளியராக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். ஓகே. ஒரு 1 இயர் உங்கள் கம்பெனியை வந்து ஐபிஓக்கு ரெடி பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்கெட் மேக்கர், மர்ச்சன்ட் பேங்கர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அட்வைசர்ஸ் நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணணும். ஓகே. ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மாறும், ஒரு கம்பெனிக்கு மாறும். ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த பணம்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்புறம் கம்பெனி ஐபிஓ கொண்டு போகலாம். ஆனால் ஐபிஓ கொண்டு போகணும். ஓகே. குஜராத்தில் நிறைய கம்பெனி போயிருக்கு, மகாராஷ்டிரில் நிறைய கம்பெனி போயிருக்கு, தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனி போகலை. ஓகே. ஐபிஓவில் ரொம்ப கம்மியான கம்பெனி. நீங்கள் சொல்லுங்கள் எஸ்எம்இ ஐபிஓ பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10-15 பேர் கூட இருக்க மாட்டாங்க. சரி. தமிழ்நாட்டில் வேற குஜராத்தில் 100-140 பேர் போயிருக்காங்க, மகாராஷ்டிரில் 120 பேர் மேலே போயிருக்காங்க. டெய்லி ஏதாவது ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது. எனக்கு டெய்லி மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது பிஎஸ்சிலேருந்து, இந்த கம்பெனி லிஸ்டட், இந்த கம்பெனி லிஸ்டட் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் பண்ணலாம். இந்த ஆர்வம் பாராட்டுக்குரியது. சூப்பர். தயவுசெய்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டை வச்சு ஸ்டடி பண்ணி இந்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். புதுசாக வியாபாரம் செய்ய வருபவர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு நிறைய ஊக்கங்கள் இருக்குது. நிறைய முதல்ல நாலேஜ் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி போனீங்கன்னா, நான் அந்த மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஆளுன்றதால சொல்கிறேன், அவங்களோட தொடர்பில் இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிக்குன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். ஓகே. தமிழ்நாட்டில் இருக்குது, 38 மாவட்டத்துலேயும் இருக்குது. அங்கே போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை அணுகும்போது, சார் நான் புதுசாக வந்திருக்கேன், தொழில் பண்ண ஆசைப்பட்றேன், கவர்மெண்ட்டில் என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் சார் இருக்குது, நெட்லேயும் படிக்கலாம், நேர்லேயும் பேசலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அப்புறம் தொழிலில் இறங்குன்றதான் என்னுடைய அட்வைஸ். சூப்பர் சார். நிறைய கேள்விகள் சார், தெளிவான விளக்கங்கள். தேங்க்யூ சார். நன்றி கார்த்திக். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.